ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம அஃபேர்ஸ் கிளவுடில் இருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த சீரியஸ் பற்றின ஒரு அப்டேட் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவுடைய டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் எப்படி குறைக்கலாம், உங்களுடைய டைமை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்சவரை அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய கோர் பாயிண்ட்ஸை எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிவிட்டு கொஞ்சம் 2-3 டைம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ரிப்பீட்டேட்டிவாக இப்படியே சொல்லலாமா, இல்லை அந்த நியூஸ் எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் ஒன் ரிவிஷன் இது என்னஃபா அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாளையிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவுடைய டியூரேஷனை செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் உங்களை நிறைய பேருக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதே தெரியல. ஆப்டி வித் ஏகே டிஎன் பேங்கர்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அப்படிங்கிற சேனல் நம்மளுடைய சேனல் தான். அதில் தான் டெய்லி அஃபேர்ஸ் கிளவுடுக்கான கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரியாமே இருக்குது. ஸோ நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியோடைய பிளேலிஸ்ட்லையும் அந்த வீடியோட பிளேலிஸ்ட்டை கொடுத்துட்றேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் அடிக்கடி அந்த பிளேலிஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி பிளேலிஸ்ட்டு போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில், அப்படி இல்லை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில், அப்படி இல்லைனா டேரெக்டாக ஆப்டி வித் ஏகே சேனலில் போயிட்டு நீங்கள் நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். இதற்கான பிடிஎஃப் அந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அஃபேர்ஸ் கிளவுடில் கரியர்ஸ் கிளவுட் பேக்கேஜ் இருக்கும். ஆனால் நம்ம டெக்ஸ்ட்டாக எடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது டெய்லி மெட்டீரியல் ஃப்ரீயாக இருக்கும் அஃபேர்ஸ் கிளவுடில். டெய்லி வரக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ நாளையிலேருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை எப்படி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் அஃபேர்ஸ் கிளவுடில் இருக்கும். டெய்லி எம்சிக்யூவாக, அதாவது கிஸ் ஃபார்மேட்டில் ஆப் வெப்சைட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு எதில் அவைலபிளாக இருக்கும் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேருந்துன்னு பார்த்தா careerscloud.in அஃபேர்ஸ் கிளவுடோட வெப்சைட்டு. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிடிஎஃப் எக்ஸாக்ட் காப்பி எங்கே இருக்கும் அப்படின்னா affairscloud.com வெப்சைட்டில் டெய்லி சிஏல இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துட்டு அஃபேர்ஸ் கிளவுடைய வீக்லி மந்த்லி பிடிஎஃப்ஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும். அண்ட் இதை ஒரு சோர்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு 1 வீக் கேப்பில் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக எதர் ஸ்மார்ட் கிடாவோ இல்லை ஜிஏ ஆதித்யா சாரோ இல்லை எனி அதர் சோர்ஸஸ் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடியது அஃபேர்ஸ் கிளவுட்லேருந்து கொடுக்குறோம். இதை டெய்லி படிச்சுக்கிட்டு வாங்க. அண்ட் இதோடைய வீக்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வேற ஏதாவது செகண்டரி சோர்ஸில் வீக்லி சிஏ ரிவைஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் பிகினர் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டெய்லி சிஏ மட்டும் படிங்க, இதோடைய வீக்லி சிஏ மட்டும் படிங்க, இதோடைய மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் மட்டும் படிங்க. அப்புறம் மந்த்லி ஸ்டாட்டிக் பிடிஎஃப் அப்படின்ட்டு ஒன்று பிடிஎஃப் careerscloud.in ரிலீஸ் பண்ணுவாங்க அது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. மினிமம் சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பிகினர்ஸ். சீனியர்ஸ் உங்களுக்கு நிறைய டைம் இருந்தால் ஆல்டர்னேட்டிவாக செகண்டரி சோர்ஸை 1 வீக் கேப்பில் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இது டெய்லி வீக்லி மந்த்லி அண்ட் இன்னொரு சோர்ஸில் எய்தர் வீக்லி இல்லைனா மந்த்லி பிடிஎஃபை ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டது உங்களுக்கு பெட்டர் ஃபார் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரியஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் கிளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் வெனோம் சாரும் ஏகேவும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த பேக் வாங்கணும் அப்படின்னாலும் இதே AK10 கோட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கூப்பன் கோடு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் எல்லா லிங்க்கும் கரியர்ஸ் கிளவுடோடைய ஆப் வெப்சைட் லிங்க்கும் இருக்கும், நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் வெப்சைட்டோடைய லிங்க்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் ஆல்சோ இருக்குது. சரிங்களா? ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான சோர்சஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய செலெக்ஷன் அப்கமிங்கில் இருக்கும். அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு டெய்லி சிஏவை டெய்லி படிச்சுக்கோங்க. 1 டே 2 டேக்கு மேலே பெண்டிங் வைக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ ரெகுலராக நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் நான் டெய்லி சிஏ கண்டிப்பாக கொண்டு வருவேன். என்னைக்கு உங்களுடைய சப்போர்ட் ட்ராப் ஆகுதோ அன்னைக்கு டெஃபினெட்லி நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ஸு அடுத்த கண்டென்ட்டை பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட்டு, உங்களுடைய லைக் அண்ட் ஷேர் ரொம்ப முக்கியம். ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய கண்டென்ட் 4 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? பர் டேக்கு நம்ம அதை எடுத்து என்ன பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை ஹைலைட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண, அதை வந்து ஒரு 3லேருந்து மினிமம்
1/2 மணி நேரம் கன்டென்ட் எடுத்தா 3 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் கன்டென்ட்டுக்கெல்லாம் 4 1/2 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகுது. முதுகெல்லாம் பெண்டு கழன்றது. சரிங்களா? ஸோ இந்த இந்த இடத்துலருந்து இப்படி உட்காந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ்வளோ நேரம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். ஸோ நீங்க 50 பேர், 100 பேர் அந்த மாரி ரொம்ப கம்மியா நீங்க சப்போர்ட் வர ஆரம்பிச்சுச்சுன்னா, டெஃபினட் டிஸ்கன்டின்யூ பண்ணிருவோம். எதுவரைக்கும் டெய்லி குடுங்க சார், டெய்லி குடுங்க சார்ன்னு கேட்டுருக்கீங்க. எதுவரைக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கோம், குடுத்துட்டுருப்போம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம உங்கள்ல நெறைய பேருக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறபோது, நம்ம ரெகுலரா குடுத்துக்கிட்டே இருப்போம். எனக்கு கமிட்மெண்ட் இருந்தா கூட, நான் குடுத்துக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? எனக்கு கமிட்மெண்ட்டே இல்ல. நான் ஃப்ரீயாவே இருக்கிறேன்னா கூட, யாருமே அந்த வீடியோவ பார்க்கல, யாருக்கும் அது ரீச் ஆகல அப்படிங்கும்போது, அதுக்கு நம்ம எஃபோர்ட் எதுக்கு போடணும்? நம்ம அதுக்கு போய் ஆப்ட் லிஸ்னிங் வேற எங்கேயாச்சும் நம்ம அந்த எஃபோர்ட்ட போடலாம் அப்படின்னு நான் ஷிஃப்ட் ஆயிடுவேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்தந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது மறக்காம லைக் பட்டன டச் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அது உங்களுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ண வீடியோவ அது ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரிப்ஷன் கூடுறது முக்கியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய கவுண்ட் அதிகமாகணும்னா, அந்த வீடியோக்கு அந்த லைக்கையும், பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வீடியோக்கு நீங்க பார்க்கக்கூடிய டெய்லி வீடியோக்கு. சரிங்களா? ஸோ தட் நமக்கு அப்பதான் இன்னும் நெறைய வீடியோ கொண்டு வரலாம். அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நெறைய பேருக்கு யூஸ் ஆனா கண்டிப்பா நம்ம இன்னும் நெறைய கொண்டு வர போறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம ஒரு சீரியஸ் குடுக்குறோமா, அத பார்த்து நெறைய பேர் பாஸ் பண்ணணும். அது யாருமே பார்க்கல அப்படின்னா, அது குடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற மாதிரி அது ஆயிடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அம் அப்புறமா எக்ஸாம் டைம் ஒட்டி வந்து நீங்க கேட்டீங்கன்னா, சங்கட்டமாயிடும் 2 பேருக்குமே. கண்டிப்பா இப்ப சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, நெறைய பேருக்கு நம்ம ஆப்டிவ் வித் ஏகேல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போறோம் அப்படிங்கிற நியூஸே நெறைய பேருக்கு தெரியல. 2வது நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபார்மேட்ல குடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபார்மேட்ட கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அந்த டியூரேஷன கட் பண்ணலாம். ஏன்னா குறைவான நேரத்தில பசங்க படிக்கட்டும். ஏன்னா இப்ப ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. இன்னும் அதுக்கு மெயின்ஸ்க்கு சில பேர் படிக்க போயிடுவாங்க. அப்கமிங்ல எல்ஐசி அசிஸ்டன்ட் வரப்போது. ஸோ கொஞ்சம் அவங்களுடைய டைம் சேவ் பண்ணணும் இல்லையா? அதில எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணலாம்? நியூஸ அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும். அதில எப்படி அவங்களோட டைமோட சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால டியூரேஷன் கட் பண்றதுல எந்த பாயிண்ட்டும் நான் கட் பண்ண மாட்டேன். டியூரேஷன் மட்டும் கட் பண்ணிருவோம். ஓகேங்களா? அண்ட் 1.5x ஸ்பீட் வச்சு நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆப் அண்ட் வெப்சைட் லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எது வேணுமோ உங்களுக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸா, மெயின்ஸ் பேட்சா, இல்ல டெலகிராம் குரூப்பா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.